ஸோ கைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஜூனியருக்கு வந்து இன்னும் ஒரு 3 அப்கிரேட்ஸ் இருக்குது பேலன்ஸு. அது என்னென்ன வந்து நான் ஸ்டோரி போட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சிங்க ஒன்று, மீதி 2 வந்து நான் வந்து என்னென்ன இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து இது வயசு இருக்குது, ரொம்ப நாளாக வந்து வாங்கி போகணுன்னு சொன்னது. கடைசியில் வந்து ஆஷிக் ப்ரோ ஞாபகப்படுத்தினது. ஸோ வந்து வாங்கியாச்சு. அப்புறம் வந்து மொபைல் ஹோல்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மோட்டோஃபஸ்லேருந்து வாங்கின அடுத்த ப்ராடக்ட்டு ரேடியேட்டர் கார்டு. இதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது 3த்தையும் வந்து நம்ம வண்டியில் போடுவோம். எப்படி இருக்குன்னு வந்து அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வயசில் மாட்டிடலாம். ஸோ வந்து அயலன் கேட்டு இந்த 4த்தையும் வந்து கழட்டிடுவோம். இந்த அயலன் கீ சைஸ்லாம் எனக்கு தெரில, மொபைல் ஹோல்டரில் வந்து கொடுத்தாங்க, அதே கரெக்டாக இருந்தது. ஸோ அதை வச்சு கழட்டிடலாம். ஷார்ட் வயசுலேயே வந்து லைட்டாக பபுள் டம்பர் இருக்கும், அந்த வயசு தான் வாங்கிடுவேன். இது 4த்தையும் கழட்டி இது ஈஸியாக தான் கழட்டிடலாம், நல்லா பெருசாக கஷ்டம் இல்லை. இருக்கும் கழட்டிட்டு இது சீத்தாக வந்துடும், அவ்வளோதான். ஸோ இது கழட்டியாச்சா, இது கழட்டிட்டு இப்போ இந்த வயசில் வந்து இது மேலே வச்சு அதில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். யானை மூக்கு மாதிரி இது சரிதா. ஃபஸ்ட்டு வந்து இது போட்டுடலாம், 2வது வந்து இங்கே போட்டுடலாம் லெஃப்ட் சைடு. அதான் போட்டாச்சு. அழுத்தையும் போட்டு சும்மா 2 த்ரெட்டு மட்டும் டைட் பண்ணிட்டு அப்படியே ஆரஞ்சு வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். இது டைட் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் டைட் பண்ணணும், அதுதான் ஒரு பெரிய டாஸ்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மொபைல் ஓட்ட மாட்டிடலாம். இது வந்து பாருங்கள், வயர் வந்து இவ்வளோ லென்த் வருது, இது 1/2 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம இங்கே மாட்டோம்னா கூட இவ்வளோ தூரத்துக்கு வருது. ஸோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் வந்து வாங்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ வந்து நம்ம இதை வந்து மாட்டுவோம். ஃபஸ்ட்டு இந்தமாரி 2 ஸ்டிக்கர் இருக்கும். இது வந்து இதில் ஒன்று ஹோல்டரில் ஒன்று வந்து மாட்டிக்குவோம். இப்படி இருக்கா, இது வந்து டேப் இருக்கும். டேப்பை இப்படி பிச்சுட்டு இப்படி உள்ளே வந்து ஒட்டிடணும், அவ்வளோதான். இதுமாரி வந்து மேலேயும் கீழே ஓட்டிட்டு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். நான் சொல்கிறேன், இதுலேயே ஒன்று ஒட்டியாச்சு, இதுலேயே ஒன்று ஒட்டிச்சு, தெரியுதா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு க்ரிப்பு கிடைக்கும். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது கீழே வச்சுட்டு இது வந்து மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் 2 அயலன் கீ போல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி வச்சுப்போம் பாதி வரைக்கும். மேலே கீழே இருந்து போடலாமா? கீழே இருந்து போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு. நான் வந்து நம்ம மேலேருந்து அயலன் கீ டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கீழே இருந்து போட்டோன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். பாதி நம்ம கையில் டைட் பண்ணதுக்கப்புறம் மீதி வந்து அயலன் கீ போட்டு டைட் பண்ணிக்குவோம். வந்து அடுத்து வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுடைய காட்டி மாட்டோம். இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ரகு போய்ட்டு தான் வாங்கியிருந்தோம் மோட்டோஃபோஸோவில். ஸோ கண்டிப்பாக வந்து குவாலிட்டி வைஸ் பயங்கரமாக இருக்கும். வேணுன்னா வந்து லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ரேடியேட்டர் கார்டு இருக்குது, டப்பா அப்படி வரமாக போட்டுடலாம். போகும்போது எடுத்துன்னு போய்டும், கீழே குப்பை போட மாட்டேன். அது பேக்கிங்லாம் பயங்கரம் பண்ணி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்து செமையாக இருக்கியா? இப்போ எடுத்தோடனே ஸ்டோரி போட்டுருவேன். இதுதான் நீங்கள் பாருங்கள், இப்போ வரேன். இது பயங்கரமாக இருக்கும், இருக்குல்ல? ரேடியேட்டர் கார்டு வந்து அடியில் போடுறேன். ஸோ இப்போ வந்து மொபைல் ஹோல்டர் மாட்டியாச்சு, வைசர் மாட்டியாச்சு. ரேடியேட்டர் கார்டு மாட்டுறது வந்து என்கிட்ட அந்த ஸ்பேனர் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து மெக்கானிக் சைடு போயிட்டு அந்த ரேடியேட்டர் கார்டு மாட்டிட்டு அப்படியே வந்து இது சார்ஜருக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் பேட்டரியில், இந்த வயரை அதை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படியே போயிட்டு. ஸோ அதை போய் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் போகும்போது. கைஸ் இப்போ வந்து நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, வைசர் நம்மளே மாட்டியாச்சு, பிரச்சனை இல்லை. மொபைல் ஹோல்டர் நம்மளே மாட்டியாச்சு, அதுவும் பிரச்சனை இல்லை. ரேடியேட்டர் கார்டு நம்மளே மாட்டிருக்கலாம், ஏன்னா வந்து அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. 2 ஸ்க்ரூ மட்டும், அந்த 2 ஸ்பேனர் போல்ட்டு மட்டும் தான் வந்து லூஸ் பண்ணணும் நம்ம. ஆனால் வந்து அந்த ஸ்பேனர் இல்லையா என்கிட்ட. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து போயிட்டு மெக்கானிக் சைடு போயிட்டு அந்த
டூல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் பேட்டரியில். இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு வரும். ஃபோன் வந்து தாங்குதான்னு பார்த்தேன் மொபைல் ஹோல்டரில் போட்டு. பரவாயில்ல, 110 போனாலும் வந்து கீழே உள்ள நல்லா தாங்குது. டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நோ இஷ்யூஸ். ஆனால் வைப்ரேட் பயங்கரமாக ஆகுது. வைப்ரேஷனு இருக்க தான் செய்யுமோ தெரில, பார்த்துக்கலாம். அப்படி அப்புறம் வந்து செயின் டைட் பண்ணியா. செயின் வந்து செம்ம லூஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஏர் கம்மியாக இருக்குது, அதையும் போயிட்டு செக் பண்ணணும். செயின் லூஸ்னால் நான் வந்து இன்னைக்கு காலைல தான் நோட் பண்ணனே. என்னடா இது சவுண்டு வருதுன்னு 2 நாளாக கவனித்தேன். பட் இன்னைக்கு காலைல வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் லூஸாக இருக்கிறது. செம்ம லூஸாக இருக்குது. அதெல்லாம் போய்ட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வருமா. ரேடியேட்டர் கார்டு குவாலிட்டி பயங்கரமாக இருக்கியா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும்னே. ஏன்னா வந்து நம்ம ப்ரோ கிட்ட வாங்கினா தரம் தான். தரம் நிரந்தரம் அந்த மாதிரி நல்லாயிருக்கு. அந்த பேர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுலாம் வந்து நல்லா இருக்குல்ல. நம்ம பேர் நம்ம வேறுன்ற கலரில் போட்டு வாங்கிக்க வேண்டிதான். சூப்பர்யா. ஜூனியர்னு போட்டிருக்கலாம், ஸ்மார்ட்டின்னு போட்டிருக்கலாம். நான் ஸ்மார்ட்டின்னு போட்டேன். ஜூனியர்னு வந்து அப்புறமேட்டா திருப்பி வேணா பண்ணிக்கலாம். அப்புறமேட்டா வண்டிக்கு வந்து இன்னும் என்ன பண்ணிட்டுருக்குமா, இன்னும் நிறைய இருக்குது கைஸ். அப்படியே நெக்ஸ்ட் மந்தில் வந்து இன்னும் 2 வாங்கி ஆட் பண்ணலாம். மேலும் அப்டேட்ஸ்க்கு காத்திருங்கள். ஜானிட்டு போய் கேட்கலாமா இல்லை நம்மளே மாட்டிக்கலாமா? ஐயோ இல்லை போலியே. அவரு இருக்காரா இருக்காரா இங்கே தான் இருப்பார் அந்த எலக்ட்ரிஷியன். இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இருக்காரு. அண்ணா மொபைல் ஹோல்டர் வந்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்கணுண்ணா. மொபைல் ஹோல்டரு சார்ஜிட்டாங்களா? எப்போண்ணா வருவார்? அப்படியா? சரிண்ணா சாத்திட்டாராம் ப்ரோ. ஷாப் கடையை முட்டாராம். சரிவா, நம்ம வந்து ஜான்விட்டு போய் ரேடியேட்டர் கார்டு மட்டும் போயிடலாம். அவன்கிட்ட இருக்கும் டூல்ஸ் வேணும். போகலாம் கைஸ். பெட்ரோல் போட்டு போயிடலாம்டா கைஸ். வந்து இப்போ வந்து ரேடியேட்டர் கார்டு மாட்டுறது வந்து ஃபஸ்ட்டு இது என்ன சைஸ் 11 ஸ்பேனர் வச்சு இங்கே இருக்க போல்ட்டை வந்து நம்ம வந்து கழட்டணும். ஓகேவா? இதை பாருங்க, இதை வந்து கழட்டணும் ஃபஸ்ட்டு. இதை கழட்டிட்டு அடுத்து வந்து இன்னொரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டணும் நம்ம. ஓகேவா? இதை கழட்டி கையில் வச்சுக்கணும். அடுத்து வந்து இருங்க காட்டுறேன். அப்புறம் வந்து இங்கே இருக்குல்ல, ஓகே, இதை கழட்டணும். கையில் வச்சுப்போம். ப்ரோ இதோட சின்னது கொடு, போடு. கரெக்டாக இருக்கு. லூஸ் பண்ண முடியல. லூஸ் ஆகுது. இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது லூஸ் பண்ணுறதுக்கு. ஐயோ இது லூஸ் ஆக மாட்டேங்குதியா? இது வழுக்குது, இது நிற்க மாட்டேங்குது. இதோட குட்டி இருக்கா? இதுவா? இது ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
ஒன்று கழட்டிட்டேன் ப்ரோ. பெருசாக இருக்குது ப்ரோ. ஆமாயா, இவ்வளோண்டு இதுவே இவ்வளோ லூஸாக இருக்குது. சைஸே காணும் இதில், பெருசாக இருக்குது. உங்களோட செயின் பைட் பண்ணிட்டு அந்த போல்ட் வந்து கழட்ட முடியல. அதை வந்து இங்கேயே கழட்டிட்டு வரும்போது திருப்பி லைட் பண்ணிடலாம். ரேடியேட்டர் கார்டு மாட்டிட்டு. அட கைஸ், ஹோலி ஷிட். மனுஷன் செயின் டைட் பண்ண சொன்னேன், டைட் பண்ணார். வண்டியை சாட்சி பிடிப்பாண்டார். சரி, நான் கூட ஏதோ அலைன்மெண்ட்டு பார்க்க போகிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்க்க போகிறேன்னு நினச்சா மனுஷன் வந்து அந்த இன்ஜின் ஆயில் ஊற்றுவாங்கல்ல வண்டிக்கு, அதுக்கு செயினில் ஃபுல்லாக ஊற்றி விட்டாரியா. செயின் லூவ் பண்ணுற பேரில் நான் அழகாக செயின் லூவ் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தேன். அவரே எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இது ஊற்றினா ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் வந்து நம்ம செயின் லூவ் படித்து மெயின்டைன் பண்ணிருக்கும் போது ஓப்பன் இதில் இது மண் வந்து நிறைய ஒட்டும் இந்த இன்ஜின் ஆயில் லூவெலாம் ஊற்றினா. அது நம்ம அப்படியே ஃபுல்லாக திரிச்சிரும். இப்போ வீடு அப்படியே ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் ஒரு மாதிரி கொலலாம் ஆகிட்டுருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஐயோ, ஃபுல்லாக கொஞ்சம் இதெல்லாம் துடைக்கணும். இதெல்லாம் இப்போ நான் வாட்டரை சுட்டாகணும். இது மொத்தமாக எத்துறா வெள்ளத்தை ஆகுமா இதை? வாங்கு. ஓகே வாங்கு, அது நல்லா தான் இருக்கும். பாருங்க ஸ்மார்ட்டி. நம்ம டூல் கிட்டது இது வந்து மாட்டோம். வாங்க அப்பா, தெரியுதா? வீலில் ஃபுல்லாக சில்லு திரிச்சிருக்கு. இது வந்து உள்ளே போகணும். இப்போ இதை ப்ரோ, இது வா ப்ரோ, ஹெல்ப் பண்ணியா? இது எத்தலமா வெளில இல்லை பச்சை கலர் ஊற்றி இது பிரேக் ஆயில் ஊற்றாது. எதுவும் பிரேக் ஆயில் ஊற்றாது. வந்துனே இருக்குது. எடுத்துட்டேன். கைட்டையா? ஆமாம், உள்ள வேலை ரேடியேட்டர் இருக்காடா. இப்படி சரி வந்து மாட்டியாச்சு ரேடியேட்டர் கார்டு. இந்த பாருங்க, தெரியுதா? ஸ்மார்ட்டி. ஒரு கோப்ரோ ஹெல்மெட்டில் மாட்டிக்கின்னு மண்டையை உள்ளே விட்டு காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? எந்த சைடு பார்த்தாலும் தெரியணும் ஸ்மார்ட்டின்னு. ஆனால் வந்து ஒரு சில ஆங்கிளில் தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மாட்டியாச்சு. ஒரு எவ்வளோ டூல்ஸ் வச்சுருக்கான். மினி மெக்கானிக் செட்டே வச்சுருக்கான் உள்ளே. எல்லாத்தையும் மாட்ட வச்சுருக்கா. இது வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுக்கல, ஏன்னா வந்து எலக்ட்ரிஷியன் இல்லை. ஸோ ஓகே, ஆல் செட். எம்டியோட நம்ம ஜூனியரோட நியூ லுக் எப்படி இருக்குது? இட்ஸ் அவர் வே. நியூ லுக்னால் வைசர் மாட்டிருக்கோம், மொபைல் ஹோல்டர் மாட்டிருக்கோம், கிராஷ் கார்டு மாட்டிருக்கோம், ரேடியேட்டர் கார்டு போட்டிருக்கோம். வண்டி வாங்கி 2 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் போட்டிருக்கோம். ஓகே, முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பீஸ்.